300 கோடி மோசடி செய்த கும்பல் குற்றவாளிகளிடம் இருந்து கோடிக்கணக்கான பணம் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்த குற்றப்பிரிவு போலீசார். கோவையில் தொழிலதிபரிடம் 300 கோடி மோசடி செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளிடம் இருந்து சுமார் 12 கோடி பணம், 140 பவுன் நகை, 100 கோடி மதிப்பிலான முக்கிய ஆவணங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கோவையைச் சேர்ந்த சிவராஜ் என்பவர் பீளமேடு பகுதியில் மின் காற்றாலை அலுவலகம் நடத்தி வருகிறார். தொழில் அதிபரான இவரது அலுவலகத்தில் பணிபுரிந்த 13 பேர் சிவராஜுக்கு சொந்தமான சுமார் 200 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு போலி ஆவணம் தயார் செய்தும் 100 கோடி ரூபாய் பணத்தையும் மோசடி செய்துள்ளனர். மோசடி செய்ததை அறிந்த சிவராஜ் கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் இதுகுறித்து புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடியில் ஈடுபட்ட வசந்த், சிவகுமார், ஷீலா, தீக்ஷா, சக்தி சுந்தர் என மொத்தம் 5 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரித்த கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று குற்றவாளிகளிடம் இருந்து சுமார் 12 கோடி பணம், 140 பவுன் நகை, 100 கோடி மதிப்பிலான முக்கிய ஆவணங்களை போலீசார் கைப்பற்றி வங்கி கணக்குகளை முடக்கம் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் நீதிமன்றத்தில் பணம் மற்றும் ஆவணங்களை ஒப்படைத்து மீண்டும் குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேலத்தை புது இடமாக கொண்ட அஸ்வின்குமார், வசந்த், சிவகுமார் 3 பேரும் வேலை தேடி கோயம்புத்தூருக்கு வருகிறார்கள். வருகிற பொழுது சிந்துஜா என்பவர் அறிமுகமாகிறார்கள். 2013 இவங்க அறிமுகமாகிறாங்க. சிந்துஜா மூலியமா சிவராஜை மீட் பண்ணுறாரு அஸ்வின்குமார் மீட் பண்ண உடனே இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்காண்டி 2 பேரும் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி வசந்த் சிவாயும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இவங்க கூட சேர்ந்து இவருடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கொண்டு இவருக்கு வந்து இன்கம் டாக்ஸ் பிரச்சனை சரி செய்யணும்னு சொல்லி இவங்க 2 கை வச்சுக்கிட்டு இவருக்கு எங்கெங்கே பணம் வருகிறது எங்கெல்லாம் இவங்கெல்லாம் டெய்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. வசந்தும் சிவாவும் இந்த பேங்க்ல பணம் வருதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவருடைய பேரில் ஒரு ஃபோர்ஜரி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இவருடைய பணத்தை பூரா அந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றி 6 ஃபோர்ஜரி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. 4 கம்பெனி பேரில் 2 வந்து இண்டிவிஜுவல் நேமில் கிரியேட் பண்ணி எல்லா அமௌண்ட்டையும் அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது போக மீதமுள்ள ப்ராப்பர்ட்டியை இவருடைய போலி ஆவணங்கள் தயாரித்தது இந்த டாக்குமெண்ட்டையும் இவங்க பேருக்கு மாற்றிட்டாங்க. எல்லாமே போலியான செக்கை கொடுத்து அந்த செக்கை வந்து ஃபோர்ஜரி அக்கௌண்ட்டை கொடுத்து அந்த பணத்தையும் கேஷாக வித்ட்ரா பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ப்ராப்பர்ட்டி ஒர்த்து வந்து 200 கோடி ரூபா வருது. கேஷாக வந்து 40 கோடி ரூபா வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. 60 கோடி ரூபா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதான் இதே சேம் ஒரிஜினல் அக்கௌண்ட்லேருந்து ஃபோர்ஜரி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றுறது. இதுதான் இவங்க 3 வேலை. அதுக்கப்புறம் எப்படி இந்த ஃபேமிலி உள்ள வராங்கன்னா, இந்த கம்பெனி பிரேம் சித்ரா எனர்ஜி இந்த பிரைவேட் லிமிடெட் வந்து காத்தாடியாவில் 2 காத்தாடியாவில் அதோட மதிப்பு வந்து 10 கோடி ரூபா. அந்த காத்தாடியாலையில் சிவராஜுடைய அம்மா, சிவராஜுடைய பாட்டி பிரேமகுந்தசாமி 3 பேரும் டைரக்டராக இருக்காங்க. அந்த டைரக்டரில் ஃபஸ்ட்டு அஸ்வின்குமார் உள்ளே வந்துட்டு ஒரிஜினல் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய ஃபேமிலியாக வெளியே தெரிவித்து அவங்க ஃபேமிலி அப்படியே உள்ளே கொண்டு எல்லாம் டைரக்டர் ஆகி அவங்க குடும்பத்தை டைரக்டாக கொண்டு வந்துட்டார். இது ஒரு தனி கேஸு. இது போக அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் மாற்றினா அது தனி கேஸ் நடந்திருக்கு. இதில் வந்து கஸ்டடி எடுத்ததில் அன்றைக்கி 3 பேர் கஸ்டடி எடுத்தாங்க. தீக்ஷா, சீலாதேவி, சக்தி சுந்தர். அதில் வந்து 66 லட்ச ரூபா பணமும் முக்கியமான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்குது. இன்றைக்கி 3 பேர் கஸ்டடி எடுத்ததில் 38 லட்ச ரூபா பணமும் வங்கியில் வந்து மொத்தம் 11 கோடியே 50 லட்ச ரூபா முடக்கப்பட்டுள்ளது. முக்கியமான ஆவணங்கள் அனைத்து ஒரிஜினலும் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஏவி வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த கஸ்டடி 1 யோட முடிஞ்சிருச்சு. கோல்டு வந்து ஒரு 160 பவுன் நகை வந்து பேங்க் லாக்கரில் இருக்க சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பணத்தை இருக்கா 4 கோடி ரூபா வந்து ஒரு சுரவியான ஒரு கோல்டு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த பணத்தையும் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கஸ்டடி எடுத்ததில் ஃபஸ்ட்டு கஸ்டடி எடுத்தது வந்து 3 பேர், ஷீலா, தீக்ஷா, சக்தி சுந்தர். அன்னைக்கு கஸ்டடி எடுத்ததில் வந்து முக்கியமான ஆவணங்கள் அனைத்து ஒரிஜினல் கைப்பற்றப்பட்டுள்ளது. 66 லட்ச ரூபா ரொக்கமாக பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. 160 பவுன் நகை பேங்க் லாக்கரில் இருக்கிறது. பேங்க் வங்கி கணக்கில் மட்டும் 7 கோடி ரூபா முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கி 2வது கஸ்டடி எடுத்ததில் சக்தி சுந்தர், வசந்த், சிவா 3 பேர் இடத்துல 38 லட்ச ரூபா ரொக்க பணமும் முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 4 கோடி ரூபா வந்து புலியன் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண அதுவும் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக அவங்க அனைத்தும் கைப்பற்றப்பட்டுள்ளது.